எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை பட்டாணி சாதம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 3 கீறி வச்சுருக்கிறேங்க. இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இந்த பட்டாணி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாங்க. இப்போ வேக வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாங்க. சாதத்தை நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இதோட நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. அடுப்பை அணைச்சிடலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, பட்டாணி சாதம் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.